சோறை இப்படி குமிச்சு அது மேல குழப்பு விட்டு கவனமா உருட்டி. ஆனா வேணாம். உங்க வீட்டுல யாரெல்லாம் வீட்டுல வந்து இந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எந்த பக்கம் கிழக்குன்னு பார்த்து அந்த பக்கமா நின்று தலையை சுத்தி எரிச்சுங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆபீஸ்ல பொக்லைன் எந்திரம் வச்சிருப்பாங்க, வாழைப்பாளமா அப்படி எடுத்து போடுறது, அது மாதிரியே எனக்கு தோணும். உலகத்திலேயே அவ்வளவு பெரிய கரண்டி நம்ம ஊர்ல மட்டும்தாங்க இருக்கு. இவ்வளவு பெரிய அன்னக்கரண்டி நான் எங்கேயும் பார்த்தது. அதுல வேற மறுசோறு சாப்பிடலையா நீங்க? மறுசோறு தான் சாப்பிட போட்டாதீங்க, அவன் போயிடுவான். சோறு ஒரு தடவை போட்டா போதும். இனிமேல் முடிந்தா சோறுக்கு ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்பூன்ல எடுத்து போட்டு கை கொஞ்சம் வலிச்சா நிறுத்திடுவோம். சோறு குறையா இருக்கணும். காய்கறி, கீரை, புலால் உணவு, மீனோ, முட்டையோ, மட்டனோ எதுனாலும் இருக்கு. ஆனா சோறு குறைவா தான் இருக்கு. அந்த அரிசி சோறும் வெள்ளையா இருக்க வேண்டாம். பல பேருக்கு வெள்ளை வியாதி இருக்கு. வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு. ஆக சிறந்தது கருப்பு தான். இருக்கிற இறக்கிடையே கருப்பு தான் சிறப்பு எல்லா விஷயத்திலையும். ஆனா நம்ம வந்து தவறுதலா மனதில் வந்து வெள்ளைன்னு ஒரு வெள்ளை வியாதி பிடிச்சாலே வேண்டாம். அரிசி மிகச்சிறப்பா இருக்குது. அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் தான் போடுறான். அது சினிமால ரெடி போகுது. அப்படியே மின்ன நம்ம அரிசி அப்படி மல்லிகைப்பூ மாதிரி அரிசி இருக்கணுங்கிறான். மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ போய் வாங்கிட்டேன். அரிசி இருக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி அரிசி தேவையில்லை. உங்க வீட்டு சோறு ஆஷ் கலர்ல இருக்கணும், இட்லி நல்ல பழுப்பு கலர்ல இருக்கணும். சிறுதானிய அரிசிகள் கண்டிப்பா ஏதாவது வாரத்துக்கு 4 நாளாவது, ஒரு நாள் கம்பச்சோறு, ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் வந்து திணை சோறு, ஒரு நாள் ஒரு சாமை தயிர் சாதம், ஒரு நாள் குதிரைவாளியில ஒரு பிரியாணி செய்யக்கூடாது. எல்லா நாளும் நமக்கு அதே சில்கி பாலிஷ் போட்டி வேணும்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தானியங்கள்லயும் ஒரு சிறப்பு இருக்கு. அரிசியையும் கம்பையும் இப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அரிசியை விட கம்புல 8 மடங்கு இருப்பு சத்து இருக்கு. அவ்வளவு இருப்பு சத்து கம்புல இருக்கு. வரகரிசி சர்க்கரையை வேகமா சேர்க்க விடாது, கொஞ்சம் மெதுவா கொடுக்கும். எல்லாமே கார்போஹைட்ரேட் தான், ஆனா வேகமா சேராது. ரெசிஸ்டன்ஸ் ஆட்சி நிறைய. 50க்கு மேற்பட்டவர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில சிறுதானியங்களுக்கு ஒரு மிகுந்த இடம் கொடுக்கணும். சார் சிறுதானியம் டைஜஸ்ட் ஆகாது, எனக்கு லேச சூடாகும், இதெல்லாம் நம்ம மன பிராந்தி மாதிரியே அது கெடுதல். அப்படி தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம் சிறுதானிய உணவுகளை நம் உணவில் அன்றாடம் சேர்த்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது 6 சுவைகளும் நாம் சார் 6 சுவை. சார் ஸ்வீட் தானே சாப்பிட்றேன் சார் அப்படின்னா இனிப்பு பழங்களிலிருந்து வரணும். அல்வால இருந்து மைசூர் பாலுக்கு வர வேண்டாம். இனிப்பு பழங்கள்ல இருந்து வரணும். சுவைக்கு முதல்ல நம்ம பரிமாற வேண்டியது பழம். ஒரு கப்பு நிறைய பப்பாளி பழம், இல்ல நெல்லிக்காய், இல்ல வாழைப்பழம், இல்ல கொய்யாப்பழம். சர்க்கரை வியாதிக்காரங்க வாழைப்பழம் வேண்டாம். மற்ற எல்லாரும் இந்த பழங்களை முதலில் துவங்கணும். பழங்களுக்கு இருக்கக்கூடிய பயன் உலகத்துல வேற எந்த பழம், வேற எந்த உணவுலையும் அவ்வளவு கிடையாது. மாதுளை ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒண்ணு. உளவியல் ரீதியாக மனதுல சிக்கல் இருக்கு, கவலை இருக்கு, என்ன வசதி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தமான மனம் இருக்கிறது, மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா மாதுளை சிறப்பு. செரட்டோனின் அப்படிம்பாங்க. செரட்டோனின்ங்கிறது மூளையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு. அது மாதுளையும் வாழைப்பழத்துல மட்டும்தான் இருக்கு. உலகத்துல சைக்கியாட்ரிக் எயில்மெண்ட்டுக்கெல்லாம் செர்சியஸ் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுப்பாங்க. அவன் மாதுளம்பழத்தில் இப்பொழுது சத்தை பிரித்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் உலகம் முழுக்க. நாம ஏன் சாப்பிடக்கூடாது? ரெகுலரா கொஞ்சம் மாதுளம்பழம் எடுக்கலாம், கொய்யாப்பழம் எடுக்கலாம், நாவல் பழம். இந்த நாட்டுக்கு பேரே, பாரத தேசத்துக்கு இன்னொரு பேரே வந்து ஜாகூன் ஐலண்ட் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அவ்வளவு நாவல். நம்ம இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலை வளத்திலையும், தர்மபுரியை சுற்றி இருக்கிற அத்தனை வளத்திலையும் நாவல் இருந்திருக்கிறது. இங்கே எல்லாம் தெரிந்ததாக நாம் நினைக்கக்கூடிய அந்த வேட்பாரி பாரி வள்ளல், அவரோடு இணைந்து பயணித்த கபிலர் பல பாடல்கள் நாவலை பற்றி சொல்றார். எவ்வளவு வகை வகையான நாவலை நம்ம சாப்பிட்டோம். இன்னைக்கு நவாப்பழம் பல பேருக்கு தெரியல. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டே உன் உதடு வாய் எப்படி புளுவா இருக்கு, உனக்கு புளுவா இருக்கா, உனக்கு பர்பிளா இருக்கான்னு விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ப்ளூ, அதாவது இந்த சாக்லேட்ஸ்ல வந்து கலரிங் ஏஜென்ட் போட்டு வருது அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா பழங்கள்ல நாவல் பழம் மட்டும்தான் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு பழம். அந்த துவர்ப்பு தன்மை சர்க்கரை வியாதியை குறைக்கக்கூடியது. கண்ணுசாமி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய சித்த வைத்தியர், அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்தவர். கண்ணுசாமியம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து அந்த நாவல் பழத்தினுடைய கொட்டை, அதுல இருக்க மேல் சுவர் எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் என்று ஒரு மாத்திரையை கொடுக்கிறார். இன்னைக்கு பல ஆராய்ச்சி பற்றி அது எவ்வளவு பயன்படுது நாங்க பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பான பழங்கள் பிரதானமா நம்ம உணவுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். வெளிநாட்டுக்காரன் வந்து அதை வந்து டெசர்ட் ஆக்கி கடைசியில கொடுக்கலாம். நல்லா தின்னு முடிச்சுட்டு கடைசியா பந்தியில போனா பழம் சாப்பிடுறீங்களா, அது சர்க்கரையை தான் போட்டு. பழங்களை முதல்ல சாப்பிட்டுருக்கோம். உங்க பரிமாற போது முதல்ல பழம். இனிப்புக்கு தலை தித்திப்பு கடை கைப்பு அப்படின்னு யாரு ஆச்சார கோவையில சொல்லியிருக்காரு. தலை தித்திப்பு கடை கைப்பு.
முதல்ல இனிப்பு பழங்கள், கசப்பு கடைசியில இருக்கும். கசப்பு நம்ம மறந்தே போயிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து கடந்த 7 நாட்கள்ல எத்தனை பேர் நம்மில் தினசரி கசப்பு சாப்பிடும்? தினசரி எத்தனை பேர் உப்பு சாப்பிடணும்? எல்லாரும் உப்பு இல்லாம சாப்பிடுறது. ஏன் சொல்லிட்டாங்க உப்பு இல்லாம உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். உப்பு போடாம சாப்பிடவே முடியாது. ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிகமா உப்பு சாப்பிடுற கூட்டம் நம்ம தான். உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் தெரியுமா? 8 கிராம். அதனாலதான் சிறுநீரக நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கு. நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பல விஷயத்தை நம்ம தப்பா புரிந்து கொள்கிறோம். உப்பை குறைவாக எடுத்துக் கொள்ளுங்க, இனிப்பை குறைவாக எடுத்துக் கொள்ளுங்க, கசப்பையும் துவர்ப்பையும் கூடுதலா எடுத்துக்கணும். உப்பு இனிப்பும் குறைச்சிக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட்டியும். கசப்பு எதுல எல்லாம் இருக்கு? ஒன்லி வேப்பிலையில மட்டும் இல்ல, கருவேப்பிலை, சுண்டக்காய், வெந்தயம், கோவக்காய் எல்லாத்துலயும் கசப்பு இருக்கு. எதுவுமே இல்லையா? வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலயும் மதியமும் அந்த கசப்பு நமக்குள்ள போயிருந்தா சர்க்கரை வியாதிக்கு, ரத்த கொழுப்புக்கு, மாரடைப்புக்கு அத்தனைக்கு வெந்தயம் ஒன்று போதும். அதுல பெரிய கம்பு சூத்திரமா 100 கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிக்கலாம். இருக்கிற தானியங்கள்லயே அதிக ஃபைபர், அதாவது சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார், கரையாத நார். கரையக்கூடிய நார் வந்து இதயத்துக்கு நல்லது. கரையாத நார் வந்து மலத்தை வெளியே தள்ளும், எளிதா வெளியே தள்ளும். அது போய் உள்ள போய் குடல்ல நீரெல்லாம் உறிஞ்சிட்டு மலத்தை சாஃபனிங் பண்ணி அனுப்பும். அது ரெண்டும் இல்ல, ஒரே பொருள் வெந்தயம் மட்டும் தான். இப்ப வெந்தயத்தை நம்ம தினம் சாப்பிடமா வேணாமா? பெரிய விலையெல்லாம் இல்லையா? 150 ரூபாய் கிடைக்குதா கிலோ? அப்ப அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் காலையும் மதியம் வெந்தயம் எடுத்துக்கணும். கசப்பான சுவை. துவர்ப்பு வாழைப்பூல இருக்கு, வாழைத்தட்டுல இருக்கு. ரைத்தாலாம் பண்ணும்போது, தயிர் பச்சடி பண்ணும்போது வெங்காயத்துல ஒரு நாள் பண்ணுங்க, ஒரு நாள் வாழைப்பூல பண்ணுங்க, வாழைத்தண்டுல பண்ணுங்க. அது ஆக சிறந்தது. நண்பர்களே, நம்முடைய மதிய உணவுங்கிறது 6 சுவையும் அடங்கிய உணவா இருக்கும். நடுவுல 2 காணாம சார். கசப்பு துவர்ப்பு சொல்லிட்டீங்க, கூட இனிப்பு உப்பு காரம் குறைச்சிக்க, நடுவுல புளிப்பு காரம். அது மிதமா இருக்கணும், சுருன்னு இருக்க கூடாது. மிதமாக புளிப்பும் காரமும் இருக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும். காரம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் முதல் தேர்வா மிளகு இருக்கு, பெப்பர். மிளகு வந்து வெறும் காரம் சுவை மட்டும் கொடுக்கறது இல்ல, எதிர்பார்த்தலை செம்மைப்படுது. குறிப்பா அலர்ஜி இருக்கு. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது. எங்க திரும்பினா சார் காலையில எந்திரிச்சா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, ஜாயிண்ட்ல எல்லாம் பெயின் இருக்கு, ரொமட்டாலஜிஸ்ட போய் பார்த்தா அவருக்கும் இல்லைங்கிறாரு. இது வந்து கொஞ்ச நாளாவே இருக்கு. சிக்கன் குடியா வந்தப்போ அது நோய் போயிடுச்சு சார், ஆனா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. இதை ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரால்ஜியா அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்டோ இம்யூன்னால முடி கொட்டுது சிலருக்கு, திடீர் சர்க்கரை நோய் வருது, எக்ஸிமா வருது, சொரியாசிஸ் வருது. இந்த ஆட்டோ இம்யூன் எல்லாம் வராம காத்துக்கிறதுக்கு மிளகு ரெகுலரா சாப்பாட்டை மிளகு அதை மருந்தா சொல்லல, ஒரு பிரிவென்டிவா மிளகு சேர்க்க சேர்க்க அது இம்யூன் மாடுலேஷன் கொடுத்து கொண்டே இருக்கு. நம்முடைய அக்கறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவிலும் இருக்கும். அந்த உணவை மிக ரசிச்சு ருசிச்சு நன்றியோடு சாப்பிடலாம். சமீபத்துல நான் ஒரு புத்தகம் படிச்சேன், 10 மினிட் புக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க காலையில நடைபயிற்சி இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சா செய்யுங்க. 10 மினிட் புக்குங்கிறத வாசிக்கலாம், இல்ல காதுல அது கேட்டுட்டே போகலாம். அது வந்து லிசனிங்கும் இருக்கு, 2க்கும் இருக்கு. ஒரு வருடத்திற்கு 5000 ரூபாய் வாங்குறாங்க, $50. எத்தனை 500 புத்தகம் வேணாலும் நீங்க படிக்கலாம். அதுல ஒரு புத்தகம் நான் படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் போட்டிருக்கான். மைக்கேல் கிரிகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ 18 முதல் 20 நிமிடம் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடணும். நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை பிளான் பண்ணுவோம்ப்பா. 20 நிமிஷம் சாப்பிடணும். எங்களால 12 நிமிஷத்துக்கு மேல சாப்பிடவே முடியல. நம்மள எத்தனை பேரால 20 நிமிஷம் ஒரு உணவை எடுக்க முடியும்னு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பழகிட்டோம் வேகமா. நம்ம என்னன்னா, அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் சவைக்கும் போதே நம்ம எண்ணம் வேற எங்கேயோ போயிருக்கு. அந்த எண்ணம் வேற போன உடனே டபக்குன்னு நம்ம முடிஞ்சிருக்கு, வாய் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்படியே பழகிக்கும். அவன் என்ன சொல்றான்னா, நீ நொறுக்கி நல்ல வாயால நொறுக்கி உமிழ்நீரை கலந்து ரசித்து அதை ஒரு தவ பயிற்சி மாதிரி சாப்பிட சொல்றான். அந்த சமைத்தவர்களுக்கு நன்றி கூறலாம். நமக்கு நம்ம வீட்டு நம்ம மனைவியோ இல்ல நம்ம சமையல்காரரோ நமக்காக சொல்லலாம், அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டே சாப்பிடலாம். அந்த தானியங்களுக்கு நன்றி சொல்லலாம். அந்த அரிசி நம்ம தட்டுக்குள்ள வரதுக்குள்ள எத்தனை பாதை வழியா வந்து இந்த தானியம் வரதுக்குள்ள எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கு. அதுக்காக கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கு கூட இருக்கிற நுண்ணுயிர்கள் வேலை செஞ்சிருக்கு, மண்புழு வேலை செஞ்சிருக்கு, உழவன் வேலை செய்திருக்கிறான், வணிகர் வேலை செய்திருக்கிறாரு, அதை எடுத்து கொண்டு வந்த ஒரு சிப்பங்கி வேலை செய்திருக்கிறார், நம்முடைய அம்மா வேலை செஞ்சிருக்காங்க, கணவர் வேலை. எல்லாருடைய பணியும் வந்து அந்த சோத்துக்கு அதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கு ஒரு நன்றி சொன்ன இறைவனுக்கு நன்றி சொல்றோம்.
அதோட சேர்ந்து அத்தனை பேரும் அந்த நன்றி உணர்வோடு அந்த சுவைத்து நேரம் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும் போதே ஒரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சில பேர்லாம் காதுல இதை மாட்டிக்கிட்டே இயர்ட்ரை போட்டுட்டே சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு அவங்க பரபரன்னு இருக்காங்க. அப்படி பரபரன்னு வேகமான வாழ்க்கை இருந்தா வேகமா நோய் வந்து வேகமா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. சபைக்கு ருசித்து அந்த சாப்பிடக்கூடிய உணவை ஒவ்வொரு கணமும் ருசித்து சவைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம்.